திரு த. சாமிநாதன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சமூக நீதி, சமத்துவம், பெண் கல்வி, பெண்ணுரிமை என்று இந்த தமிழர்கள் தன்னை நிமிர்ந்து வாழ்வதற்கு தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய தந்தை பெரியார், தந்தை பெரியாரின் எண்ணங்களை எல்லாம் சட்டமாக்கி தமிழர்கள் தலை நிமிர்ந்து வாழ தன் ஆட்சியை பயன்படுத்திய பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்குகிறேன். தன்னுடைய 80 ஆண்டு கால பொது வாழ்வில் 20 ஆண்டு காலம் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்து எண்ணற்ற திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கி தமிழில் இருந்து கணினி வரை அனைத்து திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டை ஒரு முன்னணி மாநிலமாக மாற்றி அமைத்த எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். இந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்து என் வெற்றிக்காக வந்து பிரச்சாரம் செய்த எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், தன்னுடைய திட்டங்களால் தமிழக மக்களில் இதய சிம்மாசனத்தில் நீங்கா இடம் பிடித்திருக்கின்ற எங்கள் தலைவர், முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக தன்னுடைய ஆட்சி காலத்தை மாற்றி காட்டியவர், உதாரண புருஷராக இருந்த எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், எங்களுடைய இளம் தலைவர், ஒற்றை செங்கல்லால் ஒரு ஆட்சியை மாற்றிய மகான் வெற்றி வீரர், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், என்னை இந்த மாமன்றத்தில் வருவதற்கு உறுதுணையாக இருந்த முன்னாள் அமைச்சரும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளருமாக அண்ணன் இ. பெரியசாமி அவர்களுக்கும், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் கே.என். நேரு அவர்களுக்கும், எதிர்க்கட்சி கொறடா மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், என்னுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த எங்கள் மாவட்ட கழகத்தின் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாண்புமிகு அண்ணன் அர சக்கரபாணி அவர்களுக்கும், எங்களுடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் திண்டுக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு இ. பி. செந்தில்குமார் அவர்களுக்கும், என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடை செய்த பெருமை மிகு வேடசந்தூர் வாக்காளர் பெருமக்களுக்கும், எனது வெற்றிக்கு பாடுபட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், பாகநிலை முகவர்களுக்கும், பாகநிலை உறுப்பினர்களுக்கும், எனது தொகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கும், குறிப்பாக கபடி, கிரிக்கெட், வாலிபால் போன்ற விளையாட்டு வீரர்களுக்கும், சமூக அமைப்புகளுக்கும், என்னுடைய சொந்தங்களுக்கும், நான் இந்த மாமன்றத்தில் வந்து நின்று கொண்டிருக்க காரணமாக இருக்கின்ற என்னுடைய தந்தை பி. தங்கராஜ் அவர்களுக்கும், என்னுடைய தாயார் சரஸ்வதி அம்மாள் அவர்களுக்கும், எனக்கு கல்வி கொடுத்த மாமா எஸ்.ஆர். பொன்னுசாமி, கே.எஸ். சகாதேவன் உள்ளிட்ட அனைவருக்கும், நண்பர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், ஊடகவியலாளருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வருவாய்த்துறை மற்றும் மருத்துவம் மீதான மானிய கோரிக்கையில் பேசுவதற்கு முன்பாக என்னுடைய தொகுதி சம்பந்தப்பட்ட ஒரு இதய பிரச்சனையை பேசி மானிய கோரிக்கையின் மீது பேசுவதற்கு உங்களிடம் அனுமதி கேட்கிறேன். வறட்சியான வேடசந்தூர் தொகுதியை வளமான வேடசந்தூர் தொகுதியாக மாற்றுவதற்கு காவிரி, அமராவதி ஆறுகள் இணைகின்ற திருமக்கூடலூரில் இருந்து நீரேற்று திட்டத்தின் மூலமாக நீரை கொண்டு வந்து கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற கரூர், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கின்ற வேடசந்தூர், ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், நத்தம் ஆகிய 8 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற ஆயிரக்கணக்கான குளங்களில் நீரை நிரப்புவதற்கு நீர்வளத்துறைக்கும் ஊராட்சித்துறைக்கும் சொந்தமான குளங்களில் நீரை நிரப்பி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி விவசாயிகளின் வாழ்வாதாரம் பெருக்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் பற்றிய அறிக்கை தயாரிப்பதற்காக 97 லட்சம் ரூபாய் கடந்த திராவிட மாடல் ஆட்சியில் ஒதுக்கி அந்த திட்டம் சாத்தியம் என 20/8/2025 அன்று அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. 5500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அத்திக்கனவு அவிநாசி திட்டத்தை போன்ற இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் 2 கட்டங்களாக அந்த திட்டம் அறிக்கப்பட்டிருக்கிறது. 1750 கோடி முதல் கட்டமாகவும் 3750 கோடி இரண்டாவது கட்டமாக அந்த திட்டம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை நிறைவேற்றினால் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தில்
எப்படி விவசாயிகள் பலனடைந்து அந்த பகுதி எல்லாம் வளமான பகுதியாக மாறியதோ அதே போல் இந்த உபரிநீரை கொண்டு வந்து எங்கள் ஊரில் இருக்கின்ற குளங்களை எல்லாம் நிறைக்கும் போது 2 மாவட்டங்களில் இருக்கின்ற 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைவார்கள். விவசாயம் பெருகும், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறுவார்கள். இப்போது எங்கள் ஊரில் இருந்தெல்லாம் வேலை வாய்ப்பு தேடி வெளி மாவட்டங்கள் தாண்டி வெளி மாநிலங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையெல்லாம் மாறி உள்ளூரிலேயே வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் எங்கள் ஊரை வளமான தொகையாக மாற்றுவதற்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வேடசந்தூர் தொகுதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை, ஒரு ஊர் இருக்கிறது, அந்த ஊருக்கு செல்லுகின்ற வழி என்பது காலங்காலமாக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த வழி தனியார் பெயரில் பட்டா இருக்கிறது. மக்கள் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தனியார் பெயரில் பட்டா இருக்கின்ற காரணத்தால் அந்த இடத்திற்கு அரசு வளர்ச்சி திட்டங்களை, ரோடு போன்ற அரசு வளர்ச்சி திட்டங்களை செய்ய முடியவில்லை. எங்களது வேடசந்தூர் தொகுதியில் கோயிலூர் பஞ்சாயத்தில் குறிக்கோடையொட்டியிலிருந்து நவகுளம் வரை செல்லுகின்ற சாலை உதாரணமாக சொல்கிறேன். எங்கள் தொகுதியில இன்னும் புத்தூர் பஞ்சாயத்தில் நிறைய ஊர்ல இருக்கு. இது எல்லா இடத்திலும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இதை நிலம் கையகப்படுத்தும் திட்டத்தின் மூலமாகவோ அல்லது பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ நிலத்தை கையகப்படுத்தி அரசு வளர்ச்சி திட்டங்களை செய்ய ஆவண செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மருத்துவத்துறையை பொறுத்தவரை எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவமனை என்ற கொள்கை முடிவை எடுத்தார்கள் என்பதை இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 11 மருத்துவமனைகள் கொண்டு வந்திருந்த மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்திருந்தாலும் எங்களுடைய 2021-26 திராவிட நாயகரின் ஆட்சியில் தான் அனைத்து மருத்துவ கல்லூரிகளுக்கும் கட்டடங்கள் கட்டப்பட்டு அனைத்து உபகரணங்களும் வழங்கப்பட்டது என்பதை இந்த மாமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க, உட்காருங்க. நாங்க பேசி முடிக்கட்டும். கண்ணி பேச்சு குறுக்கிட கூடாது. பேசி முடிக்கட்டும். கடமைப்பட்டிருக்கிறேன். திண்டுக்கல் மாவட்ட மருத்துவமனை அரசு மருத்துவமனையாக மாறிய காரணத்தினால் பழனி மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையாக மாற்றி 100 கோடி ரூபாய் அதற்காக செலவு செய்து அந்த மருத்துவமனையில் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்த அரசு எங்கள் திராவிட நாயகரின் அரசு, எங்கள் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல என்னுடைய வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 5.25 கோடிக்கு கட்டடங்கள் கட்டி அதை மாண்புமிகு முன்னாள் துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வைத்தார்கள். இப்பொழுது 56 படுக்கைகளுடன் இந்த மருத்துவமனைக்கு உள்நோயாளிகள் பிரிவுக்கு கட்டடங்கள் கட்டி 40 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எனவே கட்டடங்கள் கட்டி கொடுத்து சிடி ஸ்கேன் மிஷின் உள்ளிட்ட மருத்துவ உபகரணங்கள் வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதியில் இருக்கின்ற அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையமும் மேம்படுத்த ஆரம்ப சுகாதார நிலையம் மாற்றி மருத்துவ உபகரணங்களை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வருவாய்த்துறை மானிய கோரிக்கை மீது எனக்கு பேச வாய்ப்பளித்து உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வருவாய்த்துறை இந்த உலகத்தில் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்கிற இடம் என்பதுதான் மனித குலத்தின் அடிப்படை தேவை. அந்த வகையில் கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதெல்லாம் ஆட்சியில் இருந்ததோ அப்போதெல்லாம் இலவச மீட்டு வினை பட்டாக்களை முடிந்த அளவுக்கு வழங்கி இருக்கிறோம். 2021-26 திராவிட நாயகரின் ஆட்சியில் 23,56,683 பட்டாக்களை வழங்கி மாபெரும் சாதனையை செய்த அரசு முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுடைய அரசு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே போல சென்னையில் பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி 1,42,588 பட்டாக்களை வழங்கி இருக்கிறார்கள். 16 மாநிலம் என்ற அது மாநகராட்சி என்றால் 16 கிலோமீட்டர் தாண்டியும், நகராட்சி என்றால் 8 கிலோமீட்டர் தாண்டியும் பட்டா வழங்குகின்ற பணியை இந்த அரசு தொடர்ந்து மேற்கொள்ளுமா? 38 மாவட்டங்கள் 317 வட்டங்களில் எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன? அனைவருக்கும் பட்டா வழங்குகின்ற திட்டம் ரோடு மேப் இந்த அரசிடம் உள்ளதா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல கிராமங்களில் குறிப்பாக பட்டியலின மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் ஒரு குடும்பம் இருக்கிறது. ஒரு குடும்ப தலைவர், அவர் திருமணமாகி 2 குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த 2 குழந்தைகளுக்கும் வயது வந்து அவர்களும் திருமணம் செய்து மொத்தம் 3 பேர்
3 பேர் ஒரே அறையில் வசிக்கின்ற நிலைமை கிராமங்களில் இருக்கிறது. நாங்கள் கிராமங்களுக்கு செல்லும் போதெல்லாம் பட்டாக்கோரி மனுக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இந்த பிரச்சனைக்கு பட்டியலின மக்கள் வாழுகின்ற பகுதிகளில் பட்டா கொடுப்பதற்கு அரசு முன்வருமா என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய ஆட்சி காலத்தில் அரசாணை எண் 97 மற்றும் 205 படி முடிந்த அளவுக்கு பட்டாக்கள் வழங்கி இருக்கிறோம். மந்தை பெரும்போக்கு, மேய்க்கால் பெரும்போக்கு எல்லாம் உயர்நீதிமன்ற ஆணை கொடுக்கக்கூடாது என்று உயர்நீதிமன்ற ஆணை இருக்கிறது. ஆனால் அரசுக்கு மற்ற பயன்பாடுகளுக்காக, தொழிற்சாலைகளுக்காகவோ தொழிற்பேட்டைக்காகவோ நிலம் தேவைப்படும் போது அதை எடுப்பதற்கு வேறு ஒரு இடத்தில் அதற்கு ஈடான நிலத்தை கொடுத்துவிட்டு எடுக்கின்ற வளமுறை என்பது இருக்கிறது. ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கவும் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கவும் இதே போன்ற இந்த வழியை பயன்படுத்தி உயர்நீதிமன்ற ஆணையை பெற்று எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் மந்தை பெரும்போக்கு, மேய்க்கால் பெரும்போக்கில் எல்லாம் பட்டாக்கள் கொடுக்க இந்த அரசு முன்வருமா என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டம் என்பது மற்ற திட்டங்களை போலல்ல. முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் கைம்பெண்களினுடைய மரியாதையாக தான் பார்க்க வேண்டுமே தவிர கருணை என்ற அடிப்படையில் இதை பார்க்க கூடாது. அவர்கள் கண்ணியத்துடன் வாழவும் மரியாதையுடன் வாழவும் இந்த சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டம் என்பது ரொம்ப முக்கியமான திட்டம் என்று நம்முடைய புகழ்பெற்ற பொருளாதார அறிஞர் அமர்த்தியா சென் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சமூக பாதுகாப்பு திட்டம் என்பது சமூக பாதுகாப்பு திட்டத்தை விரிவாக்குவது என்பது சமூக நீதியின் அங்கம் என்பதை அறிஞர் ஜீன் தி கிரேஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காலத்திற்கேற்ப இந்த நிதியை உயர்த்த வேண்டுமே தவிர ஒரு காலம் இந்த நிதியை குறைக்க கூடாது. 2021 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தபோது 4306.76 கோடியாக இருந்த இந்த சமூக பாதுகாப்பு திட்ட நிதி என்பது 2026 நாங்கள் ஆட்சியிட்டு வெளியே வரும்போது 5463 கோடியாக ஆண்டொன்றுக்கு கிட்டத்தட்ட 240 கோடி அளவுக்கு உயர்த்தி வழங்கி இருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் உங்கள் ஆட்சியில் 5462 கோடி என்று 1 கோடி குறைத்து குறிப்பிட்டிருக்கிறீர்கள். முதலமைச்சர் அவர்களின் பாணியில் சொல்வதென்றால் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த 3000 ரூபாய் நிதி கொடுக்கிறேன் என்று தாவேகா தேர்தல் அறிக்கையில் இருக்கிறது. 3000 ரூபாய் தேர்தல் 3000 ரூபாய் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, கைம்பெண்கள் உதவித்தொகை எல்லாம் கொடுக்க போகிறீர்களா அல்லது இது தேர்தல் வாக்குறுதியோடு நின்று விடுமா அல்லது ஏற்கனவே இருக்கின்ற பயனாளிகளை குறைக்க போகிறீர்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பேரிடர் மேலாண்மை நிதியும் 11,532 கோடி மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு புயல்கள் வந்தன. பிக்ஜாம் புயல், பெஞ்சா புயல், டித்யா புயல் என்ற பல்வேறு புயல்கள் வந்த போதும் எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 30 லட்சம் குடும்பங்களுக்கு 6000 ரூபாயும் 15 லட்சம் குடும்பங்கள் குறைவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கி பயிர் சேதம் 1557.59 கோடியும், தோட்டக்கலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 290.929 கோடியும், தடுப்பு சுவர்கள் அமைப்பதற்கு 1375.59 கோடியும் வழங்கினார்கள். இந்த அரசு ஏற்கனவே வறட்சிக்கு நிவாரணம் வழங்கவில்லை. இனிமேலாவது வறட்சிக்கு நிவாரணம் வழங்குமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அதே போல ஒரே ஒரு பாயிண்ட், அதே போல திராவிட மாடல் ஆட்சியில் பத்திரப்பதிவில் ஸ்டார் 3 என்ற ஒரு திட்டத்தை எங்களுடைய தலைவர் அவர்கள் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 2025 அன்றே கொண்டு வந்து விட்டார்கள். அதில் காகிதம் இல்லாமல் நேரில் வராமலேயே பத்திரப்பதிவு செய்ய முடியும். அது அடுக்குமாடி குடியிருப்புகளில் மறுபத்திரப்பதிவு செய்தால் கள ஆய்வு இல்லாமலே ஆவணங்களை திருப்பி தர முடியும் என்று, இது இல்லாமல் 18 சேவைகளை வில்லங்கச்சான்று உள்ளிட்ட 18 சேவைகளை வழங்க முடியும் என்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி கொண்டு வந்த திட்டத்திற்கு 10/5/2026 ஆட்சிக்கு வந்த இந்த அரசு தாங்கள் கொண்டு வந்ததாக விளம்பரப்படுத்துவது தவறு. இதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கி உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்பு பேரவைத் தலைவர்களே, சமூக நலத்திட்டம் என்று குறிப்பிட்டு விதவைகள்,
முதியோர்கள் என்று குறிப்பிட்டதற்கு பிறகு நீங்கள் வழங்கப் போவதில்லை என்று கேட்டீர்கள். 100 நாளில் 64,322 பேர்களுக்கு சமூக நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன்.